தொடர்கின்றன. தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 800 ரூபாய்க்கு மேல் அதிகரித்ததால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் வெள்ளிக்கிழமை அன்று 22 கேரட் தங்கத்தின் 1 பவுண்ட் விலை 21,904 ரூபாயாக இருந்தது. இந்த சூழலில் நேற்று ஒரே நாளில் 824 ரூபாய் அதிகரித்து 22,728 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இதனால் நேற்று நகைக்கடைக்கு நகை வாங்க வந்த மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். அண்மை காலமாக தங்கம் விலை ஒரே நேரத்தில் 1000 ரூபாய்க்கு நெருக்கமாக அதிகரித்தது இதுவே முதல் முறையாகும். டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டுள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக தங்க மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய பொருளாதாரத்தில் தொடர்ந்து சரிவு ஏற்பட்டுள்ளதால் தங்கத்தில் முதலீடு செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் விலை உயர்விற்கு காரணம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே தங்கத்திற்கான விலையில் தற்போதைக்கு மாற்றம் ஏற்படாது என்றும் இந்த விலை உயர்வு மேலும் அதிகரிக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தங்க நகை வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் திடீர் விலை உயர்வால் திருமணம் உள்ளிட்ட முக்கிய சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ள நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். அண்மை காலமாக தங்கத்திற்கான தேவை தொடர்ந்து பல மடங்கு அதிகரித்து வருவதும் பங்கு சந்தைகளுக்கு பதிலாக தங்கத்தில் முதலீடு செய்பவரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. அறுபடை வீடுகளில் 2வது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான மக்கள் பாத யாத்திரையாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடும் குரு பகவான் பரிகார ஸ்தலமுமான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா முக்கியமான ஒன்றாகும். இதனை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விசாக திருவிழா கோலாகலமாக நடக்கிறது. திருநாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். இன்று அதிகாலை 1 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடந்தது. மாலை 4 மணிக்கு நடைபெறும் சிறப்பு தீபாராதனைக்கு பின்னர் முருகப்பெருமான் வீதி உலா நடைபெறும். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஏராளமான மக்கள் திருச்செந்தூரில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதேபோல் 1ஆம் படை வீடான திருப்பரங்குன்றத்திலும் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதேபோல் கடலூரில் உள்ள புகழ்பெற்ற பாடாலீஸ்வரர் கோவிலில் வைகாசி விசாக திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நடந்த திருத்தேர் ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்தும் கடலில் மீன்வரத்து குறைந்துள்ளதாக மீனவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததையடுத்து சென்னை காசிமேடு பகுதி மீனவர்கள் ஏராளமானோர் விசைப்படகுகளில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். 2 நாட்களுக்கு பின்னர் இன்று விடியற்காலை கரை திரும்பிய மீனவர்கள் எதிர்பார்த்த அளவு மீன்கள் கிடைக்கவில்லை என்று அதிருப்தி அடைந்துள்ளனர். மீன்வரத்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் குறைவு என்று தெரிவித்த மீனவர்கள் ஆந்திராவில் உள்ள மசூலிப்பட்டினம், விசாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு சென்ற மீனவர்கள் திரும்பினால்தான் மீன்வரத்து நிலவரம் தெரியும் என்று தெரிவித்தனர். பாடு இல்லை, இல்லாமலே இல்லை. போன போட்டுக்கு இன்னும் இதுவரையிலும் திரும்பி வரல. அதனால வந்த பிறகுதான் முழுமையாக சொல்ல முடியும். அவரேஜா இங்கேருந்து பொதுவாக பார்க்க போனால் நெல்லூர் ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கம் மாமல்லபுரம் ஒரு பாயிண்ட்டு, இந்த பகுதியை தான் போய் இப்போ தொழில் பண்ணுவாங்க. பொதுவாகவே மெட்ராஸை பொறுத்த அளவுக்கு ஆந்திரா பகுதியை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அங்கேருந்து போட்டுக்கு தொழில் கேட்சிங் வந்தால் தான் எங்களுக்கு ரிசல்ட் ஒழுங்காக கிடைக்கும். NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர 15வது கட்டமாக சென்னையில் மத்திய தொழிலாளர் நல ஆணைய தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. சென்னை சாஸ்திரி பவனில் உள்ள மண்டல தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் 15வது கட்டமாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மத்திய தொழிலாளர் நல ஆணையர் பிரசாத் தலைமையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் மண்டல தொழிலாளர் நல ஆணையர் ஜெகநாதராவ், ஜீவா தொழிற்சங்க பிரதிநிதிகள், NLC அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே நடைபெற்ற 14 கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு ஏற்படாத நிலையில் 15வது கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்றைய பேச்சு மூலம் ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று எதிர்பார்ப்பதாக AITUC பொதுச் செயலாளர் சேகர் கூறியுள்ளார். ஒருவேளை பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வியில் முடிவடைந்தால் திட்டமிட்டபடி நாளை கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார்.
அதன்படி கடலூர் விருத்தாச்சலம் சாலையில் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒன்று திரண்டு கவன ஈர்ப்பு மறியல் போராட்டம் நடத்தவுள்ளனர். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 44வது நாளாக ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பண மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்தவர் அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பியபோது விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். விமான நிலையத்தில் குடியேற்றத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ராமச்சந்திரன் என்பவர் சென்னை அண்ணா நகரை சேர்ந்தவர். பண மோசடி செய்ததாக இவர் மீது சிபிஐ மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் பல்வேறு வழக்குகளை நிலுவையில் இருந்து வருகிறது. அதன் பேரில் ராமச்சந்திரனை போலீசார் கடந்த 2 வருடமாக தேடி வந்தனர். இந்நிலையில் நியூயார்க்கில் இருந்து ஜெட் ஏர்வேஸ் விமானம் மூலம் அதிகாலை சென்னை திரும்பிய அவரை விமான நிலையத்தில் வைத்து குடியேற்றத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் போலீசாரின் தேடலுக்கு பயந்து அமெரிக்காவிற்கு தப்பி ஓடி நியூயார்க்கில் பணிபுரிந்து வந்ததாக கூறியுள்ளார். இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகள் பண மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த ராமச்சந்திரனை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசிடம் ஒப்படைத்தனர். சென்னையில் மின்வெட்டை 2 மணி நேரத்தில் இருந்து 1 மணி நேரமாக குறைத்துள்ளதாக அரசு அறிவித்த போதும் சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று புகார் எழுந்துள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டிற்கான நேரம் குறைக்கப்படும் என்று அரசு அறிவித்தது. அதன்படி சென்னையில் 2 மணி நேரத்திற்கு பதிலாக 1 மணி நேரமாகவும், கிராமப்புறங்களில் 4 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரமாகவும் மின்வெட்டு குறைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்தது. மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் இருந்தனர். ஆனால் அரசு அறிவித்ததற்கு மாறாக சென்னையில் வழக்கத்திற்கு மாறாக விட்டு மின்சாரம் தடைபட்டது. தொடர்ந்து இதேபோல் நடைபெற்று வருவதால் அரசு நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிவிப்பு உண்மையிலேயே நிஜம்தானா அல்லது வெறும் கண் துடைப்பா என்ற கேள்விக்குறி சென்னை நகர மக்களிடையே எழுந்துள்ளது. எகிப்து தேர்தலில் பொது வேட்பாளர் படுதோல்வி, ஏற்க மறுத்து மக்கள் பரபரப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.